ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே இப்போ யூஏஇயில் இந்த சம்மர் சூடுக்கு சில்லுன்னு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாமா? இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆப்பிள் தான் பண்ண போகிறேன். நல்லா பொடி பொடியை நறுக்கி ஒரு பவுலில் வந்து இதை மாற்றிடலாம். ஷியா சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாலே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுலேயும் கொஞ்சமாக இந்த ஆப்பிள் கூட சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறமா சேமியா இருக்குல்ல, வேர்மிசெல்லி, இதை வந்து வேக வச்சுட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திருந்தேன். அதான் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் வந்து ரூ அப்ஸா இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ சுகர் சேர்க்க போகிறது இல்லை, ப்ளஸ் இதோட ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன். ரூ அப்ஸாவும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், ப்ளஸ் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இந்த ட்ரிங்கில் கண்டென்ஸ் மில்க் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஃபைனலாக வந்து பால் சேர்க்க போகிறேன். ஸோ வந்து எந்த அளவுக்கு ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ட்ரிங்கில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் சேர்க்கலை, ஏன்னா பால் ஆல்ரெடி நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ வந்து ஐஸ் க்யூப் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் சேர்த்து அந்த ட்ரிங்கை வந்து ரெடி பண்ணி குடிங்க. இந்த சூடுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஆப்பிள்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஸோ ரொம்ப ஹெல்த்தி வேறு. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. இப்போ இந்த ட்ரிங்கை சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் கப்பில் கொஞ்சமாக ரோஸை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரிங்கை ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சில பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஈஸியாக ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.